Welcome to all. 11th standard mathematics chapter number 2 basic algebra அடிப்படை இயற்கணிதம். இந்த சாப்டர் தான் தொடர்ச்சியாக கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு வர்றோம். இந்த வீடியோவில் இருபடி சார்புகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இருபடி சமன்பாடுனா ரெண்டு படி உடைய சமன்பாடு. அதாவது குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்னா பவர் ரெண்டு வரக்கூடிய ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் p of x is equal to ax square plus bx plus c. p of x னா polynomial of x. அப்போ p of x equal to ax square plus bx plus c. இந்த a என்பது x ஸ்கொயர் உடைய கெழு, b என்பது x இனுடைய கெழு, c என்பது கான்ஸ்டன்ட். எல்லாத்துக்குமே தெரியும். cங்கிறது கான்ஸ்டன்ட், bங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x, a என்பது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர். எல்லாமே தெரியும். நீ 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஒரு இருபடி சமன்பாட்டின் சூத்திரம், தீர்வு காண்பதற்கான சூத்திரம். அதாவது நீ 10th படிச்சிருப்ப. சால்வ் பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபார்முலா மெத்தட்னு படிச்சிருப்பீங்க. அப்போ ஃபார்முலா என்னன்னா x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a படிச்சிருப்பீங்க. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வர்றப்ப ஆல்பா பீட்டா, அதாவது ரெண்டு ஆன்சர், ஒன்று ஆல்பாவுக்கு ஒரு ஆன்சர் வரும், இன்னொன்று பீட்டாவுக்கு இன்னொரு ஆன்சர் வரும். அப்போ ரெண்டு ரூட்ஸ் வர்றதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபார்முலா பார்த்தோன்னா x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு அடுத்தது இந்த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். அதாவது மூலங்களினுடைய தன்மை காட்டி அல்லது தன்மை காணல், அதாவது டிஸ்கிரிமினன்ட் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ டிஸ்கிரிமினன்ட் ஆஃப் த ரூட்ஸ்னு பார்த்தா அப்போ மூலங்களினுடைய தன்மை காட்டி என்ன? ஏற்கனவே நீ இப்போ ஏற்கனவே படித்தா தான் ரிவைஸ் பண்ண போகிறோம். அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ டிஸ்கிரிமினன்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்பது டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அல்லது இந்த டெல்டா டின்னு கூட சொல்லுவாங்க. இந்த டி இருக்கு இல்லையா, டிஸ்கிரிமினன்ட், அந்த கேபிட்டல் டி கூட அப்ளை பண்ணுவாங்க. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இந்த ஃபார்முலா கொஞ்சம் நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது நிறையா இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறைய சம்மில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். கொஞ்சம் கவனிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மூலங்களின் தன்மை காணல், அதாவது நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கேட்பாங்க. அப்போ நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்? அப்போ ஃபார்முலாஸ் எழுதியிருக்கேன், கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. முதல்ல டெல்டா ஈக்குவல் டு இந்த பாக்ஸை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ், மூலங்களின் தன்மை என்ன? அதுக்கு ஆன்சர் போட்டிருக்கோம் பாரு. சீரியல் நம்பர் 1 பாருங்களேன். அந்த டெல்டா கண்டுபிடிக்கும் பொழுது 0 வந்தால், அப்போ டெல்டா ஈக்குவல் 0 வந்தால் மூலங்கள் மெய் மற்றும் சமம். மூலங்கள் மெய் மற்றும் சமம், அதாவது ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல். த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல். அதுக்கு அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பாருங்களேன். டெல்டா கிரேட்டர் தென் 0, அதாவது 0வை தவிர யாவச்சுங்க. அப்போ 0வை காட்டிலும் பெரியதாக வந்தால் பாசிட்டிவ் நம்பர் வரும். அப்போ 0வை காட்டிலும் பெருசு வந்தால் பாசிட்டிவ், அப்படி வந்தால் மூலங்கள் மெய்யானவை சமமில்லை, அது மூலங்கள் மெய் சமமில்லை. ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல். அப்போ பாயிண்ட் நம்பர் 2 முடிஞ்சு. இது ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து தேர்ட் பாயிண்ட் சொல்ல போகிறோம், கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்போ தேர்ட் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு டெல்டா லெஸ் தேன் 0, 0வை காட்டிலும் டெல்டா வேல்யூ குறைவு. அப்போ நெகட்டிவ் வேல்யூ வரும்னு அர்த்தம். அப்போ நெகட்டிவ் வேல்யூ வந்துட்டாவே த ரூட்ஸ் ஆர் அன்ரியல் அல்லது ரூட்ஸ் ஆர் இமேஜினரின்னு சொல்லி முடிச்சிடணும். அப்போ மூலங்கள் கற்பனையானவை. அப்போ டெல்டா 0 வரலாம், 0வை காட்டிலும் பெரியதாக வரலாம், 0வை காட்டிலும் குறைவாக வரலாம். அப்போ 0 வந்தால் மூலங்கள் மெய் மற்றும் சமம், ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல். 0வை காட்டிலும் பெருசு பாசிட்டிவ் வந்தால் மூலங்கள் மெய் சமம் இல்லை, அதாவது ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல். தேர்ட் பாயிண்ட் 0வை காட்டிலும் குறைவாக வந்தால் நெகட்டிவ் ஆன்சர். அப்போ மூலங்கள் கற்பனையானவை, அதாவது ரூட்ஸ் ஆர்
அன்ரியல் அண்டு ஆர் இமேஜினரி ரூட்ஸ். இது 3 ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ 4th பாயிண்ட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு தான், அதை கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. ஏன் இது முக்கியமான பாயிண்ட்டுனா இதை தான் சம்மு வந்து நம்ம அடிக்கடி செய்ய போகிறோம். ஏன்னா இந்த 4th பாயிண்ட்டும் 5th பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப அடிக்கடி யூஸ் ஆகக்கூடிய பாயிண்ட் தான். அப்போ 4th பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ax² + bx + c 0. அப்போ ஆல்பா பி என்பது மூலங்கள் எனில், அப்போ மூலங்களின் கூட்டல் பலன் ஆல்பா + பீட்டா -b/a. ஆல்பா பீட்டா என்பது c/a. இது மூலங்களின் கூடுதல், இது மூலங்களின் பெருக்கல் பலன். அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஈக்குவேஷன் அண்டு ரூட்ஸ் அப்படி கேட்பாங்க. அப்போ மூலங்களு தன்மைக்கும் இந்த சமன்பாட்டுக்கும் உள்ள உறவு. அப்போ ஆல்பா + பீட்டா -b/a, ஆல்பா பீட்டா என்பது c/a. இந்த ஃபார்முலா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ், இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ்னா ஆல்பா + பீட்டா -b/a, ஆல்பா பீட்டானா c/a. இந்த இடத்துல இருந்து எடுப்போம், சம்மு போடுறப்ப பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து 5th ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்போ 5th ஃபார்முலா பொறுத்தளவுக்கு ஆல்பா பீட்டா என்பன இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் எனில் தேவையான இருபடி சமன்பாடு. அப்போ x² - ஆல்பா + பீட்டா x + ஆல்பா பீட்டா 0. அதாவது x² - ஆல்பா + பீட்டா x + ஆல்பா பீட்டா 0. அப்போ x² - sum of the roots x plus the product of the roots = 0. இந்த சமன்பாடு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஆல்பா பீட்டா வந்து கொடுத்துருவாங்க. அப்போ ஆல்பா பீட்டா கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் வந்து அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். இதை வச்சு தான் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாமே வருது. கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸாமில் முதல்ல செய்வோம், அடுத்து வந்து எக்ஸசைஸை வந்து கம்ப்ளீட்டாக செய்வோம். இந்த ஃபார்முலாஸ் பூராமே தரவாக வச்சுக்கணும்ப்பா. ஏன்னா ஃபார்முலா வந்து நீ ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ண ஃபார்முலா தான், கொஞ்சம் நல்லா இன்னமும் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஆன்சர் வந்து ஈஸியாக போட முடியும். இப்போ எக்ஸாம்பிள் சம் செய்ய போகிறோம், நல்லா கொஞ்சிக்கோங்க. எடுத்துக்காட்டு 2.10 x² - px + q 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் a மற்றும் b எனில் 1/a + 1/b இன் மதிப்பினை காண்க. இதுதான் கொஸ்டின். அப்போ ஏயும் பியும் இந்த இருபடி சமன்பாட்டின் மூலங்களாக இருந்தால் 1/a + 1/b இன் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 1/a + 1/b இருக்கு இல்லையா, அப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். அப்படி பெருக்கினா a + b/abன்னு கிடைக்கும். அப்போ மூலங்களின் கூட்டல் பலன் கண்டுபிடிக்கணும், மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கணும். இங்கே அப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். ரொம்ப ஈஸியான சம்மு தான், மைண்ட்லேயும் வச்சு போடலாம். இது 2 மார்க் செஞ்சால் சுருக்கமாக செய்யலாம், 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா கொஞ்சம் விரிவாக செய்யணும். அப்போ எக்ஸாம்பிள் 2.10 if a and b are the roots of the equation x² - px + q 0, then find the value of 1/a + 1/b. அப்போ given that a and b are roots of the equation, அப்போ ஏயும் பியும் இந்த ரூட்ஸ் இதனுடைய ரூட்ஸாக இருந்தால் இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 1/a + 1/bயை சிம்பிளிஃபை பண்ணால் a + b/abன்னு கிடைக்கும். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே அப்ளை பண்ணாவே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்படியே சொல்யூஷனுக்கு போவோம், தயாராகிக்கங்க. அப்போ given that the given equation x² - px + q 0, முதல்ல வந்து a வேல்யூ என்ன, b வேல்யூ என்ன, c வேல்யூ என்ன முதல்ல எழுதணும்ப்பா. அப்போ a என்பது 1, இந்த x² முன்னால் இருக்கக்கூடிய நம்பர். அதுக்கடுத்தது b என்பது என்ன, -p, q என்பது என்ன, அதாவது c என்பது q. அப்போ a வேல்யூ 1, b வேல்யூ -p, c வேல்யூ q, இதெல்லாம் எழுதிட்டு ஃபஸ்ட்டு the given roots என்ன, a and bன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ given roots a and b.
அப்போ மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். அப்போ மூலங்களின் கூடுதல் முதல் கண்டுபிடிக்கணும். அதாவது சம் ஆஃப் ரூட்ஸ், சம் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ மூலங்களின் கூடுதல்னா என்ன அர்த்தம்னா ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ ப்ளஸ் பின்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? அப்போ ஏ ப்ளஸ் பின்னா மைனஸ் பி பை ஏன்னு படிச்சிருக்கோமா? அதை அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ வேறு ஒன்றும் இல்லைப்பா. அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் மைனஸ் இந்த பி வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா என்னப்பா இருக்குது? மைனஸ் பி. அப்போ ப்ராக்கெட் மைனஸ் பி பை இந்த ஏ வேல்யூ என்னப்பா இருக்குது? 1. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்க போகுது நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி என்பது எவ்வளவு? மைனஸ் இது மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? அப்போ பி. அப்போ ஏ ப்ளஸ் பி என்பது பி. அப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஏன் கண்டுபிடிக்கிறோம்னா அங்கே ஃபார்முலாவில் போட போகிறோம். அதுக்காண்டி தான் நம்ம இங்கேயே எல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ கிவன் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் கியூ ஈக்குவல் 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ என்பது 1, பி என்பது மைனஸ் பி, சி என்பது கியூ. அப்போ மூலங்களின் கூடுதல் அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ ப்ளஸ் பினாவே ஃபார்முலா தெரியும், மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பி வேல்யூ மைனஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோம், அப்ளை பண்ணிட்டோம். இந்த ஏ வேல்யூ 1 கண்டுபிடிச்சிருக்கோம், அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ பி கீழே 1 இருக்குது, அது தேவையில்லை. அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1b. அதாவது ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி. இதுதான் சம் ஆஃப் த ரூட்ஸ். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுட்டு வாங்க. அப்போ மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்க போகிறோம், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ ஏ வேல்யூ 1 நம்மளுக்கு தெரியும், பி வேல்யூ மைனஸ் பி தெரியும், சி வேல்யூ கியூ தெரியும். த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அதாவது மூலங்களின் பெருக்கல் பலன் ஏபி. அதாவது ஏ இன்ட்டு பி ரெண்டி மல்டிபிள் பண்ணும். அப்போ மூலங்களின் பெருக்கல் பலன் ஃபார்முலா என்னது? சி பை ஏ. அப்போ சி வேல்யூ ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் இல்லையா? என்னப்பா? கியூ வேல்யூ கியூ பை ஏ வேல்யூ என்னப்பா? 1. அப்போ பெருக்கல் பலன் ஏபி என்பது என்னது? கியூ. அப்போ ஏ வேல்யூ கியூ. அப்போ நம்மளுக்கு 2 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதாவது மூலங்களின் கூட்டல் பலன், மூலங்களின் பெருக்கல் பலன். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, இது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ மூலங்களுடைய கூட்டல் பலன் என்ன? ஏற்கனவே முன்பக்கத்தில் எழுதியிருந்தா என்ன எழுதியிருந்தேன்? முன்பக்கத்தில் என்ன எழுதியிருந்தேன்? பி எழுதியிருந்தேன். அப்போ ஏ ப்ளஸ் பி எவ்வளோப்பா? பின்னு ஏற்கனவே தெரியும், நம்மளுக்கு முன்னாலே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய பகுதி என்ன? அப்போ கண்டுபிடிக்க வேண்டியது 1/a ப்ளஸ் 1/b வேல்யூ என்ன? இதுதான் கொஸ்டின். அதாவது டு ஃபைண்ட் த வேல்யூ, டு ஃபைண்ட். அப்போ கண்டுபிடிக்கப்பட வேண்டிய வேல்யூ 1/a என்ன, 1/b என்ன. அப்போ இதை எல்சிஎம் எடுத்தால் ஆன்சர் வந்துட போகுதுப்பா. அப்போ ஆன்சர் எப்படி வரப்போகுது? அப்போ 1/a ப்ளஸ் 1/b தானே. அப்போ கிராஸ் பண்ணினா 1 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு பி எவ்வளவு? பி பை ஏபி. குறுக்கு பெருக்கல் பெருக்கிட்டேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஏ ப்ளஸ் பி வேல்யூ ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பி கண்டுபிடிச்சிருக்கோம். ஏபி வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? கியூ கண்டுபிடிச்சிருக்கோம். therefore 1/a ப்ளஸ் 1/b வேல்யூ p by q. that's all. அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா மூலங்களின் கூட்டல் பலன் என்ன, மூலங்களின் பெருக்கல் பலன் என்ன, ரெண்டையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணி அப்ளை பண்ணால் போதுமானது. இப்போ ஆல்பா பீட்டான்னு கொடுத்து கூட செய்யலாம். ஆனால் அவங்க மூலங்களினுடைய ஆன்சரே கொடுத்துட்டாங்க. ஏ என்பது ஒரு ரூட்டு, பி என்பது இன்னொரு ரூட்டுங்கிறதுனால நம்ம ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்கணும், ஏபி கண்டுபிடிக்கணும், அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். இதோட இந்த சம்மு முடிஞ்சு. அடுத்த சம்மு செய்ய போகிறோம், ரெடி ஆகிக்கங்க. எக்ஸாம்பிள் 2.11 எடுத்துக்காட்டு 2.11. இருவழி சமன்பாடு x² மைனஸ் ax ப்ளஸ் a ப்ளஸ் 2 = 0வின் மூலங்கள் சமம். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, மூலங்கள் சமம் எனில் ஏயின் அனைத்து மதிப்புகளையும் காண்க.
அப்போ மூலங்கள் சமம்னு சொல்லிட்டாவே டெல்டா வேல்யூ 0ன்னு அர்த்தம். அது சம்மு செய்கிறப்ப பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஃபைண்ட் த கம்ப்ளீட் செட் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஃபார் விச் ஆர் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் x ஸ்கொயர்ட் மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 2 = 0 ஹேஸ் ஈக்குவல் ரூட்ஸ். அதான் முக்கியமான வார்த்தை, ஈக்குவல் ரூட்ஸ். அப்போ ரூட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் ஏற்கனவே படிச்சிருக்கோம் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ மூலங்கள் சமம் எனில் டெல்டா = 0 ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. தென் டெல்டா = 0 தேர்ஃபோர் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்னு படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த கான்செப்டை வச்சு தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷனை முதல்ல எழுதணும்ப்பா. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஏ என்ன பி என்ன சி என்னன்னு வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த கிவன் ரூட்ஸ் என்னது ஈக்குவேஷன், முதல்ல ஈக்குவேஷன் எழுதுவோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 2 = 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 2 = 0. அப்போ ஏ வேல்யூ என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் முன்னால் கூடிய நம்பர் கோஎஃபிஷியன்ட், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து பி வேல்யூ என்னன்னா மைனஸ் ஏ. எப்படி மைனஸ் ஏ? எக்ஸுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட். அதுக்கடுத்து சி வேல்யூ, இது பூராமே மிச்ச சி வேல்யூப்பா. அப்போ சி வேல்யூ என்பது என்னதுப்பா? ஏ ப்ளஸ் 2. அப்போ ஏ வேல்யூ 1, பி வேல்யூ மைனஸ் ஏ, சி வேல்யூ ஏ ப்ளஸ் 2. மறந்துடாதீங்க. இதை கரெக்டாக எழுதிட்டாவே நம்ம ஆன்சர் வந்து ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கப்பா, கிவன் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ கிவன் த ரூட்ஸ் ஆர் ரியல் அவங்க கொடுத்துருக்காங்க, அதாவது மூலங்கள் சமம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ மூலங்கள் சமம்னாவே நம்மளுக்கு என்ன அர்த்தம்? டெல்டா வேல்யூ 0, அதாவது டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ 0, மூலங்களின் தன்மை காட்டி 0. அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac = 0. அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac = 0. இதைத்தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்போ பி என்பது என்னப்பா? இங்கே பாருங்கப்பா. அப்போ மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த இதை பாருப்பா 4 அப்படியே வைங்கப்பா. அப்போ ஏ வேல்யூ எவ்வளோப்பா? 1. அதுக்கடுத்து சி வேல்யூ எவ்வளோப்பா? ஏ ப்ளஸ் 2 = 0. அப்போ என்ன சொல்கிறோம்? மூலங்கள் சமமெனில் டெல்டா = 0. அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac = 0. அப்போ பி என்பது எவ்வளவு? மைனஸ் ஏ. அப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 4ac = 0. அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு ஈக்குவேஷன் வரும். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடைக்க போகுது. அப்போ நல்லா கவனிச்சுவாங்க. அப்போ மைனஸ் ஏ ஸ்கொயரா, அப்போ ஸ்கொயர் பண்ண எவ்வளவு? ஏ ஸ்கொயர் மைனஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 × 1 × 4 4. அப்போ ஏ ப்ளஸ் 2 அப்படியே வச்சுக்கோங்க = 0. அப்போ ஏ ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் உள்ளே கொண்டு போனால் மைனஸ் 4a, இதை அப்படியே உள்ளே கொண்டு போனால் என்னது? மைனஸ் 8 = 0. அப்போ தேவையான ஈக்குவேஷன் என்பது ஏ ஸ்கொயர் மைனஸ் 4a மைனஸ் 8 = 0. திஸ் இஸ் ரெக்வயர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அதாவது தேவையான இருபடி சமன்பாடு. அவங்க கேட்ட வேல்யூ வந்து ஏயின் அனைத்து மதிப்புகளையும் காண்க. அப்போ ஃபைண்ட் த ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் டி மெத்தடில் போட போகிறோம். 2 எண்களை பெருக்கினால் -8 வர வேண்டும். அதே 2 எண்களை கூட்டினால் எவ்வளோ வரணும்? -4 வரணும். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் -4 அண்ட் த ப்ராடக்ட் இஸ் -8. அப்போ டி மெத்தடில் போட்டால் இங்கே பாருங்கப்பா, 2 × 4 எவ்வளோப்பா? 8. அப்போ 2 × 4 எவ்வளவு? 8. அப்போ கூட்டி பார்த்தா வரவே வராது. அப்போ இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அப்போ எந்த நம்பருமே ஃபேக்டரைஸ் வராதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபேக்டரைஸ் வரலன்னா
ஃபார்முலா மெத்தடுக்கு நம்ம போயிடணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஃபார்முலா மெத்தடில் பயன்படுத்தினா அப்போ x is equal to minus p plus or minus root of b squared minus 4ac by 2n ஃபார்முலா பார்த்தோம்ல, அந்த மெத்தடில் போகிறோம்ப்பா. ஏன்னா இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீ எந்த நம்பருக்கு மைனஸ் ப்ளஸ் கொடுத்தாலும் இது டேலி ஆகவே ஆகாது, எந்த நம்பருக்கு கொடுத்தாலும் டேலி ஆகாது. அப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலா மெத்தடு யூஸ் பண்ணணும் எப்போவுமே. அப்போ ஃபார்முலா என்னது, அப்போ சொல்யூஷன் அப்போ x is equal to minus b plus or minus root of b squared minus 4ac by 2a படிச்சிருக்கோம் இல்லையா, அதைத்தான் இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். அப்போ a என்பது 1, b என்பது -4, c என்பது -8 அப்படியே போட்டு தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம், அல்லது ஏல தானே ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அப்போ ஏன்னு கூட கொஞ்சம் மாற்றிக்கங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ இந்த ஏக்கு இந்த ஏ கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, இது வந்து ரூட்ஸுக்குரிய ஏ, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம், ஆல்பான் போட்டுக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம் தான். ஆல்பான் கூட போட்டுக்கலாமே, ஒன்றும் கிடையாது. ஏன்னா சொல்யூஷன் தானே கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபார்முலா மெத்தடில் அப்போ இனிமேல் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். கொஞ்சம் நான் தெளிவாக கவனிங்க. அந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கீங்க பாருங்களேன், ஏ ஸ்கொயர் -4a -8 = 0. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபார்முலா மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஏக்கு எவ்வளவு 1 இந்த இடத்துல இருக்குது, பிக்கு எவ்வளவு -4 இந்த இடத்துல இருக்குது, சி வேல்யூ எவ்வளவுப்பா -8. அப்போ ஏக்கு 1, பிக்கு -4, சிக்கு வந்து எவ்வளவு -8. அப்போ ஃபார்முலா எழுதுகிறப்ப அப்போ ரூட்ஸ் எழுதுகிறப்ப அப்போ ஏ ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் -4ac by 2a, இது ஃபார்முலா. இதை அப்படியே வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன், கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. மைனஸ் இந்த b வேல்யூ எவ்வளவு -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர்னா எவ்வளவு -4 ஸ்கொயர் மைனஸ் 4a, அந்த c வேல்யூ எவ்வளோப்பா, c வேல்யூ -8 by 2a. அப்போ 2 × 1 மறுபடியும் பாருங்க, -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -b ஸ்கொயர் -4ac by 2a அப்படியே அப்ளை பண்ணிடணும்ப்பா. இனிமேல் அப்ளை பண்ணோம்னா அடுத்து சுருக்கிறது தான், சிம்பிளிஃபை பண்ணுறது தான் முக்கியமான வேலை. கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இது 4 ஸ்கொயர் 4 16 மைனஸ் இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளோப்பா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ 4 8 32. அப்போ 4 8 எவ்வளோப்பா 32 by 2 × 1 எவ்வளோப்பா 2. அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 32 42 48, அப்போ 48 by 2. அப்போ ஃபைனல் ஆன்சர் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 48 by 2. இதை வந்து வெளியில் எடுக்க முடிஞ்சால் எடுத்துட்டா கொஞ்சம் நல்லது, ஏன்னா கேன்சல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னா முதல்ல எப்படி வெளியே எடுக்கலாம், இந்த 48 இருக்கு இல்லையா, அதை வந்து ரூட்டை விட்டு வெளியிடுங்க. அப்போ 4 போட்டிங்கன்னா 1 4 எவ்வளவு 2, அப்போ 4 போட்டிங்கன்னா எவ்வளவு 3, அப்போ 4 × 4 × 3, அப்போ 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 × 4 × 3 by 2. அப்போ ரூட்டை விட்டு வெளியே எடுத்துட்டா என்ன கிடைக்குங்க, அப்போ 4 அப்படியே இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த 2 நாள்லேருந்து ஒரு நாள் ரிலீஸ் ஆகிடும், வெளியே வந்துட்டா 4√3 by 2. இப்போ என்ன பண்ணலாம்னா 2 எடுத்து வெளியில் கேன்சல் பண்ணலாம். அப்போ 4 கூட வெளியில் எடுக்கலாம், கீழே 2 இருக்கிறனால அந்த 2 மட்டும் வெளியில் எடுங்க. அப்போ 2 வெளியே எடுத்துட்டா என்ன வரும், 2 2s are 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 2s are 4√3 by 2. இந்த 2 2 கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மிச்சம் என்ன இருக்குப்பா, அப்போ 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√3 இது எக்ஸு அல்லது ஏ நம்ம வைக்கிறதா. இப்போ த ரெக்வயர் சொல்யூஷன், அதாவது ஏக்கு 2 வேல்யூ வருதா, அப்போ அவங்க கேட்டது ஏயின் எல்லா மதிப்புகளையும் காண்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபைண்ட் த ஆல் வேல்யூஸ் ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. தேர்ஃபோர் அப்போ ஏக்கு வந்து 2 + 2√3 ஒரு ஆன்சர், இன்னொரு ஆன்சர் ஏக்கு என்னப்பா வரப்போகுது, அப்போ ஏசி ஈக்குவல் டு 2 - 2√3 இன்னொரு ஆன்சர், அப்போ 2 ஆன்சர் வரப்போகுது. அப்போ அவ்வளோதான், ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த சம்மை வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம்.
கொஞ்சம் லென்த்தாக வருதுன்னு யாரும் ஃபீல் பண்ண வேணாம். எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸ்டெப்பை குறைச்சி செஞ்சால் கூட ஆன்சர் வேகமாக தான் வந்துடும். அப்போ ஸ்டெப்பை குறைச்சோம்னா புரியாமல் போயிடும். அதனால தான் வந்து லென்த்தாக செஞ்சுருக்கேன். அடுத்த சம்முக்கு போகலாமா? ரெடி ஆகிக்கங்க. எக்ஸாம்பிள் 2.12 எடுத்துக்காட்டு 2.12 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1இன் தீர்வுகளின் எண்ணிக்கையை காண்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1. இந்த இடத்துல வந்து சாதாரண குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தால் அப்படியே டைரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ணி செஞ்சிடலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ மாடுலஸ்னால் என்னன்னு தெரியுமா? ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது மாடுலஸ்னால் ஒன்று மைனஸ் வேல்யூ வரணும், இன்னொன்று ப்ளஸ் வேல்யூ வரணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு இருக்கு இல்லையா? அப்போ எக்ஸுக்கு மதிப்பு என்ன வரும்? 1 வரும். ஒன்று பாசிட்டிவ் 1 வரணும், இன்னொன்று நெகட்டிவ் 1 வரணும். அதை தான் வந்து இந்த சம்மில் வந்து செய்ய போகிறோம். கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டே வாங்க. ஏன்னா அந்த மாடுலஸ் ஏற்கனவே நம்ம பழகியிருக்கோம். அந்த பேசிஸெல்லாம் வந்து செய்ய போகிறோம். கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. முதல்ல சம்ம எழுதுகிறப்ப எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1. இந்த மாடுலஸில் தான் வந்து 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று இந்த இடத்துல எழுதுங்க, கவனிங்கப்பா. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 மாடுலஸா? அந்த எக்ஸ் மைனஸ் 1 மாடுலஸ் 2ஆக பிரியுமே அப்படி. அப்போ 2ஆக பிரிகிறப்ப ப்ளஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1, இன்னொன்று மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. அவ்வளோதான்ப்பா. இது புரிஞ்சுட்டாவே நீ செம்ம ஈஸியாக போட்டுருவேன். அப்போ இது ஒரு கேஸ் போட்டு செய்கிறோம், இது ஒரு கேஸ், இது ஒரு ஸ்டெப்பு, இது ஒரு ஸ்டெப்பு, 2 ஸ்டெப்பு போட்டு இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அழகாக போட்டலாம். அப்போ இதை பேஸ் பண்ண தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. மாடலஸ் போட்டிருக்குன்னு ஒன்றும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அழகாக செய்யலாம். 1 கேஸ் 1 அல்லது ஸ்டெப் 1. அப்போ ஃபார் எக்ஸு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1, அதாவது பாசிட்டிவ் வேல்யூ எடுத்து செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு. அடுத்தது நெகட்டிவ் வேல்யூ எடுத்து செய்வோம். அப்போ பாசிட்டிவ் வேல்யூ எடுத்து செய்கிறப்ப இது எப்படி போட்டிருக்கோம்? பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம்? 1 2 3 4 5 அப்படியே போகிறதா, 0வை தவிர. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 1 தானே வருது. அப்போ 1ம் 1ஐ காட்டிலும் பெரியதான் பாசிட்டிவ். இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன செய்ய வரோம்னா, இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த எக்ஸ் மைனஸ் 1 மாடுலஸ் போலாக பாசிட்டிவாக எழுதணும், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இதுக்கு இல்லையா, இது எழுதணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ப்ராக்கெட் கூட போட்டு காமிச்சிட்றேன், இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ப்ராக்கெட் ஏன் போட்டிங்கன்னா இந்த இதுக்காண்டி, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஈக்குவேஷனை தொகுத்து எழுதுனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இது ஒன்று தானே சார்னு சொல்லாத, ஏன்னா ஒன்று தான். ஆனால் இந்த ப்ராக்கெட் ஏன் போட்டுனா பாசிட்டிவ் வேல்யூக்காண்டி போட்டிருக்கேன், இல்லைனா புரியாது. அதனால தான் விளக்கம் சொல்லியிருக்கேன். அப்போ இது 0 இல்லை, 1. அப்போ இதே ஒன்று தான் எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பி, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1, இந்த 1 இடமாறுனா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அதுக்கு அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு. ஓகேப்பா, இதை ஃபேக்டரைஸ் பண்ணும். அப்போ ஏற்கனவே ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு டி மெத்தடை பயன்படுத்தினா ஈஸியாக சொல்லியிருக்கேன். சம் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் 1 அண்ட் த ப்ராடக்ட் இஸ் மைனஸ் 2. அதாவது 2 எண்களின் பெருக்கல் பலன் -2 வர வேண்டும், அதே எண்களை கூட்டினால் 1 வர வேண்டும், அவ்வளோதான். அப்போ 1 × 2 2, ஆனால் அங்கே மைனஸ் வந்திருக்கா. அப்போ இதுக்கு மைனஸ் போட்டு பார்ப்போம். -1 × 2 எவ்வளவு? -2. இப்போ ஆட் பண்ணி பாருங்கள், 2 - 1 எவ்வளவு? 1. கரெக்டாக வருது. இது ஒத்து வரலன்னா இந்த மைனஸ் தூக்கி இங்கே போட்டுருணும், வேற ஒன்றும் இல்லை. அப்போ எக்ஸ் ஸ்கொயரை 2ஆக உடைச்சா எக்ஸ் எக்ஸ், அப்போ ஃபேக்டர் போடலாமா? அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஒரு ஃபேக்டர். அப்போ ஃபேக்டர் எழுதுகிறப்ப நல்லா கவனிங்க, எக்ஸ் மைனஸ் 1 ஒரு ஃபேக்டர், எக்ஸ் ப்ளஸ் 2 இன்னொரு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. இதை ஆன்சராக மாற்றணும். அப்போ ஆன்சராக மாற்றினா எக்ஸ் மைனஸ் 1 0 இப்படி பிரிச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு பிரிச்சுக்கோங்க. அப்போ எக்ஸுக்கு 1 கிடைக்குது, எக்ஸுக்கு என்ன கிடைக்குது? -2 கிடைக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கப்பா? பாசிட்டிவ், அதாவது 1ஐ காட்டிலும் எக்ஸ் வேல்யூ பெரியது, ஆனால் 1ம் வரலாம்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ இந்த 1 ஆன்சராக எடுத்துக்கிறேன். தேர்ஃபோர் இந்த ஈக்குவேஷன்லேருந்து
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எடுத்து வச்சுக்கிட்டோம். இது கேஸ் 1க்கு வரக்கூடியது. பாசிட்டிவ் எடுத்தால் வரக்கூடியதுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது இந்த மைனஸ் வேல்யூ எடுத்து போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா இப்போ வந்து 2 ஆன்சரில் ஒரு ஆன்சர் தான் முடிச்சிருக்கோம். இன்னொரு ஆன்சர் வரப்போகுது, கொஞ்சம் ரெடியாக இருந்தது. இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்த்தா ஃபார் எக்ஸ் லெஸ் தேன் 1, அதாவது நெகட்டிவ் வேல்யூ நானாக போட்டிருக்கேன். ஏன் நான் போட்டினா, ஒன்று பாசிட்டிவ் வேல்யூ எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் செய்யணும், நெகட்டிவ் வேல்யூ எடுத்து செகண்ட் ஸ்டெப் செய்யணும். எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ்? அப்போ மாடுலஸ்னாவே பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 வரும். மாடுலஸ்னாவே பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 வேல்யூ வரும். பாசிட்டிவ் வச்சு ஃபஸ்ட்டு போட்டோம், இப்போ நெகட்டிவ் வச்சு செகண்ட் ஸ்டெப் போகிறோம். அப்போ நெகட்டிவ்ங்கிறப்ப 1க்கு கீழே வர்றது தான் நெகட்டிவ் நம்பர்ஸாக வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸ் லெஸ் தேன் 1. சரிங்க, அப்ளை பண்ணலாமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் கிவன் சம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டேன், ப்ளஸ்ஸு அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த இடத்துக்கு போல நெகட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். அப்போ மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்கப்பா. இந்த மைனஸை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணால் மைனஸ் எக்ஸ். இது ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் தான், உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்காண்டி போட்டுக்க, வேற ஒன்றும் இல்லை. இதை மல்டிபிளில் பண்ணால் மைனஸ் இது மைனஸு ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1. அதுக்கு அடுத்தது +1 கேன்சல் கூட பண்ணலாம். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் +1 -1 ஈக்குவல் டு 0. இப்போ இது கேன்சல் ஆகிட்டா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ கான்ஸ்டன்ட் வராமல் இருக்குது. அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்போ எக்ஸை வந்து வெளியில் எடுத்துட்டா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் வெளியே வந்துட்டா எக்ஸ் மிச்சம் இருக்கும் மைனஸ். அப்போ எக்ஸே வெளியே வந்துட்டா 1 மிச்சம் இருக்கும் ஈக்குவல் டு 0. அப்போ ஃபேக்டரைஸ் கிடச்சிருச்சு. அப்போ வேல்யூவாக மாற்றினா எக்ஸ் ஈக்குவல் 0ன்னு பிரிக்கணும், எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் 0ன்னு பிரிக்கணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் 0 அப்படியே வந்துடும். இது எக்ஸ் எவ்வளோ வந்துடும்? 1 வந்துடும். அப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் என்னன்னா, இந்த மாதிரி 1 வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா, இந்த 1 வரக்கூடாது, இந்த 1 ஆன்சருக்கு வரக்கூடாது. ஆனால் என்ன வரலாம்? 0 வரலாம். ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிவ், இது வந்து 1 இப்படி வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து 0ன்னு வச்சுக்கோங்க, அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ இது வந்து நெகட்டிவ் 1க்கு கீழேங்கிறப்ப இந்த சைடு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ இந்த சைடு ஷேர் பண்ணோம். அப்போ இந்த 1 வரக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ 0 வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் வேல்யூ 0. அப்போ நம்ம 2 வேல்யூ ஏற்கனவே வந்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு 1 கண்டுபிடிச்சிட்டோம், இன்னொன்று 0 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஒரு இருபடி சமன்பாட்டினுடைய தீர்வு என்பது 2 தீர்வுகள் வரும் இல்லையா? therefore சொல்யூஷன்ஸ் ஏன்னா 2 வந்திருக்கு. அப்போ எக்ஸுக்கு 2 வேல்யூ என்னது? 1 0 வரும், இன்னொன்று எக்ஸுக்கு எவ்வளோ வரும்? 1 வரும். இந்த 1 கிடையாது, ப்ரீவியஸ் வீடியோவில் செஞ்சது. therefore எக்ஸ் வேல்யூ சொல்யூஷன் செட் என்பது 0,1ன்னு முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 0 எக்ஸுக்கு 1 வரும்னு சொன்னோமா, அதை செட்லேயும் போட்டு எழுதலாம். இந்த தான் புக்கில் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் ஃபைனலைஸ் பண்ணுறப்ப இட் ஹேஸ் 2 சொல்யூஷன், அதாவது 2 தீர்வுகள் உண்டு. அப்போ இருபடி சமன்பாடுனாவே 2 தீர்வு தான் வரும். தீர்வு ஒன்றுக்கு வந்து அந்த இன்இக்வாலிட்டியில் மாறுறப்ப ஆன்சர் கூட மாறிடலாம். அப்போ இந்த சம்மை பொறுத்தளவுக்கு 2 தீர்வுகள் உண்டுன்னு வந்து முடிச்சிடணும். அப்போ நல்லா வந்து இந்த சம்மெல்லாம் ரிவைன் பண்ணி நல்லா பார்க்கணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.